ஜஹீர் கான் சாஹிப், அடுத்த கேள்வியை நான் உங்கள் முன் வைக்கின்றேன். இதுவும் அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை உள்ளடக்கக்கூடிய ஒன்றாகும். திருமணம் ஆன தம்பதிகளுக்கோ அல்லது திருமணம் ஆகாதவர்களுக்கோ இதை கடந்து செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. யூசுப் ஆஃப்தாப் சாஹிப் அவர்கள் இந்த கேள்வியை நமக்கு அனுப்பியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், திருமணத்திற்கு பிறகு கூட்டு குடும்பமாக வசிப்பது அல்லது தனியாக வீடு பிடித்து வசிப்பது தொடர்பாக ஷரியத் நமக்கு என்ன வழிகாட்டலை தருகிறது? தனி வீடு பிடிப்பது கஷ்டம் என்றால் அப்போது என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின் வரலாற்றிலிருந்து சில உதாரணங்களை தர இயலும் என்றால் தயவு செய்து தரவும் என்று கூறுகிறார்கள். ஒரு வீட்டை பராமரிப்பதற்கு தேவையான எல்லா செலவுகளையும் பொருளாதார பொறுப்புகளையும் இஸ்லாம் கணவர் மீது சுமத்தியுள்ளது என்பதே அசல் நிலையாகும். திருக்குர்ஆனில் இவ்வாறு வருகிறது, ஆண்களுக்கு பெண்கள் மீது ஒரு உயர்வு உள்ளது. அதற்கு இதுவும் ஒரு காரணமாகும். பிமா அம்ஃபகு மின் அம்வாலிஹும், அவர்கள் தமது பொருள்களில் இருந்து அப்பெண்களுக்காக செலவு செய்கின்றனர். அதுபோன்று சாந்தி முகூர்த்தம் குறித்து அரபில் ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுவும் வியப்புக்குரிய ஒரு விளக்கம் தருகிறது. அதாவது, திருமணம் செய்யும் முன் கணவர் தமது திருமண வாழ்வு நடத்த போகிற தமது மனைவிக்காக ஒரு வீடு அல்லது ஒரு அறை அல்லது ஒரு தங்குமிடத்தை ஆயத்தம் செய்ய வேண்டும். அரபியில் ஒரு மரபு தொடர் ஒன்று கூறப்படுவதுண்டு, பனர் ரஜுலு அலா அஹ்லிஹி பினான். இதில் சாந்தி முகூர்த்தத்திற்காக பனா என்ற சொல் மட்டும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த மரபு தொடரின் அடிப்படையாவது, ஒரு மனிதர் திருமணம் செய்ய விரும்பினார், அவர் முதலில் ஓர் அறை அல்லது வீடு அல்லது தங்குமிடத்தை அல்லது ஒரு ஹுஜ்ராவை உருவாக்குகிறார். இதனால் இந்த மரபு தொடரில் பனா என்ற சொல் சுருக்கமாக சாந்தி முகூர்த்தத்தை குறிப்பதற்காக பயன்பட தொடங்கியது. இந்த வகையில் அடிப்படையில் அரபு நாட்டில் இஸ்லாத்திற்கு முன்னர் கூட இந்த வழக்கம் இருந்தது. கணவர் திருமணம் செய்ய திட்டமிட்டார் எனில் மனைவியுடைய தங்குமிடத்திற்கு ஏற்பாடு செய்வார். நாம் சையதுனா ஹஜரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூய வாழ்வை நோட்டமிட்டால் அன்னார் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்திருந்தார்கள். எத்தனை திருமணம் செய்திருந்தாலும் ஒவ்வொரு மனைவிக்கும் தனித்தனி தங்குமிடத்தை ஏற்பாடு செய்தார்கள். ஒரே ஒரு தங்குமிடம் அல்லது அறையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவிகளை இருக்க வைக்கவில்லை. நிச்சயமாக அவ்வறைகள் தமது தகுதிக்கு ஏற்ப சிறியதாக இருப்பினும் சிறியதாகவே இருந்தது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி தங்குமிடம், வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தும் தனித்தனியாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஏதாவது உதாரணத்துடன் கூறுமாறு அவர் கேட்டிருந்தார். எனவே அதையும் பார்க்கலாம். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய திருமணம் பற்றி ஹதீஸில் வருகிறது. ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் செய்து தருமாறு கேட்டபோது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இசைவு தெரிவித்தார்கள். ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போது கூறினார்கள், இறைவன்புறம் இருந்தும் கூட எனக்கு அதற்கான சைக்கினை கிடைத்து விட்டது. பிறகு திருமணம் நடந்தது. சில மாதங்கள் சில காலங்களுக்கு பிறகு சாந்தி முகூர்த்தத்திற்கான காலம் வந்தபோது ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் அலி அவர்களிடம், இப்போது நீர் தனியான ஒரு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்யும் என்றார்கள். ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வீட்டை வாடகைக்கு ஏற்பாடு செய்து ஹதரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடன் வாழ்ந்தார்கள். இதுவே இஸ்லாமிய நடைமுறை. இதில் ஹதரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொந்த வாழ்க்கையிலும் அவர்களது மகள் பற்றியும் அல்லது சில சஹாபாக்களை பற்றியும் பார்க்கும்போது அவர்கள் முதலில் கல்யாணத்திற்கு முன் தனி வீடு ஏற்பாடு செய்தார்கள். இதுபோன்று சையதுனா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தை இரண்டாவது முறையாக உலகில் பரப்புவதற்காக தோன்றியவர்கள். அவர்களின் வாழ்வை நாம் பார்க்கும்போது அவர்களின் வீடு சிறியதாகவே இருந்தது. ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் செய்திருந்த போதிலும் ஒவ்வொரு மனைவிக்காகவும் தனித்தனி வீடு இருந்தது என்று பார்க்கிறோம். அதுபோன்று தமது பிள்ளைகளின் திருமணம் நடந்தபோது அவர்களுக்கும் தனித்தனி தங்குமிடம் ஏற்பாடு செய்தார்கள்.
இப்போது இவ்விஷயத்தின் இன்னொரு அம்சத்தை நான் இங்கு விளக்க விரும்புகிறேன். இந்த எல்லா விஷயங்களும் இருந்தாலும் கூட இஸ்லாம் உறவுகளை கண்ணியம் செய்துள்ளது. ஆண்கள் பெண்கள் இரு பாலாருக்கும் அவர்களின் முன்னுள்ள பொறுப்புகளை கவனத்தில் கொள்வதையும் அவசியமானதாக ஆக்கியுள்ளது. உதாரணமாக, ஒருவர் தமது பெற்றோருக்கு ஒரே பிள்ளை, அவர்களது பெற்றோர் வயோதிகர்கள், அவர்கள் தனித்து வாழ இயலாது, அவர்களை பராமரிக்க அந்த மகனை தவிர வேறு யாரும் இல்லை எனில், அந்த சூழ்நிலையில் தனது பெற்றோரை கவனிக்கும் பொறுப்பு அம்மகனை சார்ந்தது. அந்த பெற்றோரின் தங்குமிடம், பரிபாலனம் அனைத்தும் மகனை சார்ந்தது. எனவே அநேகமாக நமது நிகழ்ச்சியில் இது பற்றிய பேச்சு வந்தது. ஹதரத் ஹலிஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹ் தஆலா பினஸ்ரிஹில் அஸீஸ் அவர்கள் சில காரணங்களின் அடிப்படையில் பிரிவுகள், சண்டைகள் ஏற்படும் போது, பிரச்சனைகள் உருவாகும் போது அதனை கவனத்தில் கொண்டவாறு, அவற்றை முன்வைத்தவாறு ஹுசூர் அவர்களே வழிகாட்டல் வழங்கினார்கள். திருமணத்துக்கு முன்னால் இரு தரப்பாரும் கவுன்சிலிங் செய்ய வேண்டும், அதனால் பல பிரச்சனைகள் தீர்கின்றன. அதில் இந்த விஷயம் வந்தது. ஒருவருடைய மகனுடன் அவரது பெற்றோரும் வசிக்கிறார்கள் எனில், அந்த பெற்றோரை பராமரிக்க அம்மகனை தவிர வேறு யாரும் இல்லை எனில், முதலிலேயே கவுன்சிலிங் செய்பவர்கள் விலக்கிவிட வேண்டும். நீங்கள் எவருக்கு திருமணம் செய்து கொள்ள போகிறீர்களோ அவருடன் அவரது பெற்றோரும் வாழ்ந்து வருகின்றனர், அவரை தவிர பெற்றோரை பராமரிக்க வேறு யாரும் இல்லை. எனவே இதனை இப்போதே கவனத்தில் கொள்ளுங்கள். அவரால் தனி குடித்தனம் செய்ய முடியாது, ஏனெனில் அது கட்டாய சூழ்நிலையாகும். இவ்வாறு இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பராமரிக்க வேறு ஆள் இல்லாத நிலையில் நீங்கள்தான் அவர்களுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். எனவேதான் நாம் பார்த்தோம், சையதுனா அமீருல் மோமினின் அய்யதுல்லாஹ் தஆலா பினஸ்ரிஹில் அஸீஸ் அவர்கள் நிக்காஹ் ஹுத்பாக்களில் சில குறிப்பிட்ட காலமாகவே தெளிவான போதனைகளை மிக ஆழமாக வழங்கி வருகிறார்கள். அதில் ஹுசூர் அவர்கள் பல அடிப்படை விவரங்களை விளக்குகிறார்கள். அதன் அடிப்படையில் நமக்கு தெரிய வருவது, உறவுகளை கண்ணியம் செய்ய வேண்டும். மாப்பிள்ளைக்கு ஹுசூர் அறவுரை வழங்குகின்ற அதே வேளையில் உங்கள் மனைவியின் குடும்பத்தார், பெற்றோர், அவரது உறவினர்களை கண்ணியப்படுத்துங்கள் என்று கூறினார்கள். மேலும் பெண் வீட்டாரிடமும் கூறினார்கள், மிக நன்றாக கவனத்தில் வைக்க வேண்டும். எந்த வீட்டில் நீங்கள் வாழ்க்கைப்படுகிறீர்களோ அங்கு உங்களது புதிய உறவுகள் உருவாகின்றன. அதனை மரியாதையும் கண்ணியம் செய்வது உங்கள் மீது கடமையாகும். ஹதரத் சாப் தொடர்ந்து இவ்விஷயத்தில் கவனமூட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்விஷயங்களை மாப்பிள்ளை பெண், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டார் கவனம் வைத்து நடைமுறைப்படுத்தினால் பெரும்பாலான பிரச்சனைகள், விவகாரங்கள் தீர்க்கப்பட்டுவிடும். அல்லாஹ்வின் அருளால் அதற்கு ஒரு ஆழமான தாக்கம் ஏற்பட்டு வருகிறது. புதிதாக உருவாகிற சம்பந்தங்களில் இவ்விஷயம் உணரப்பட்டு வருகிறது. எனவே இந்த இரு அம்சங்களையும் கவனத்தில் வைப்பது அவசியமாகும். ஒன்றாவது, கணவரின் முதற்கடமையும் அடிப்படையும் ஆன ஒரு விஷயம், அவர் மனைவிக்கு தங்குமிடத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும். அது அவரது ஃபர்லாகும். இரண்டாவது, மனைவிக்கு ஒரு பொறுப்பு உள்ளது. அவரது கணவரது நிர்பந்த சூழ்நிலையில் அவரது பெற்றோர் அவருடன் தான் இருந்தாக வேண்டிய நிலையில் அவர்களையும் பராமரிக்க வேண்டும். அது மனைவியின் பொறுப்பாகும். மிக்க நன்றி ஜஹீர் சாப். திருமணத்திற்கு பிறகு ஒரு பையன் தனியாக சென்று விட்டால் நமது சமூகத்தில் அது அவருக்கு ஒரு ஏளனமாகி விடுகின்றது. பாவம், மனைவியை அழைத்துக் கொண்டு தனியாக சென்று விட்டாரே என்று அவர் மக்கள் கூறுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன். இது எனது எண்ணமாகும். தாங்கள் கூறியது போன்று அவர்களுடைய பெற்றோர்கள் சில நேரங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தாலோ அல்லது தனியாக இருந்தாலோ அல்லது பொருளாதார அடிப்படையில் அந்த மகனை மட்டுமே சார்ந்திருக்கிறார்கள் என்றாலோ, அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த மகன் அவர்களை விட்டுவிட்டு தனியாக சென்று விடுகிறார்கள் என்றால் இது ஆகுமானதல்ல. நிச்சயமாக இது ஒரு அநியாயமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட செயல் சரியானது இல்லை. ஆனால் பெற்றோர்கள் தமது இடத்தில் வெல் செட்டில்டாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் உணவிற்கும் தங்குவதற்கும் ஆரோக்கியத்திற்கும் ஆகிய அனைத்து தேவைகளும் முழுமையாக இருந்தால், மேலும் கணவனும் மனைவியும் தமது மன மகிழ்ச்சியுடன் தனி குடித்தனம் இருக்க விரும்பினால் பெற்றோர்களுடன் ஆலோசனை செய்து அனைவரும் ஒரு ஒன்றுபட்ட கருத்தில் நிலைத்திருந்தவாறு தனி குடித்தனம் இருந்தால், இப்போது கூறப்பட்டது போன்று ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீஹ் அய்யதஹுல்லாஹ் தஆலா பினஸ்ரிஹில் அஸீஸ் அவர்களும் தம்முடைய ஹுத்பாக்களிலும் இது பற்றி கூறினார்கள். இவ்வாறு இருக்கும்போது அவ்வப்போது ஏற்படுகின்ற மனக்கசப்புகள் மற்றும் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றிலிருந்து உறவுகள் விலகி பாதுகாப்பாக இருக்கும். இதனால் ஒருவருக்கொருவர் ஒன்றி வாழ்கின்ற ஒரு சமூகம் சிறப்பான நிலையில் உருவாகும்.